வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி, அதாவது வருகின்ற இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இது நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட. அடுத்து அவர் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பெயர்ச்சியாக ஆயிடும். அதனால இது ஒரு 4.5 மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போகுது, இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாட்டுல நம்ம எந்த அளவுக்கு அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ, ஏன்னா ராசிக்கு தான் நம்ம பலன்களை சொல்றோம். அப்படி இருக்கும்போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான், உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள் இருக்க போது. இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இத உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இயல்பு நிலைக்கு வரார். அதாவது 16ஆம் தேதி நவம்பர் மாதம் ரிஷப ராசி என்பர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கு வரார். இயல்பு நிலைக்கு வந்துட்டாருன்னா அவர் என்ன மேடம் எங்களுக்கு பண்ண போறாரு? ஏற்கனவே இயல்பா இருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லை, எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இயல்பு நிலைக்கு வர்றாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் பின்னோக்கி செல்லும் போது உங்களுக்கு வாழ்க்கையில எதையோ ஒரு இழந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உறுத்தல்கள் இருக்கும், மன உறுத்தல்கள் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும், ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. அதுதான் அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒரு கிரகங்கள் வக்ரம் ஆகுதுனாலே அதுல கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள்னால நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்ப இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் சனியாகப்பட்டது வக்ரம் ஆனாரு. 4.5 மாதங்களுக்கு வக்ரமாகவே இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் நிறைய வந்திருக்கும். இந்த டயத்துல நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? பயந்து போய் நம்ம இது செஞ்சுட்டா ஏதாவது நடந்துருமோ, நம்மளுக்கு எதிர்மறையாக நடந்துருமோ, நம்ம தொழில்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம இழந்துருவோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல்கள், ஒரு பயம் உள்ள அந்த வக்ரமான கூடிய கிரகம் அதை தான் அங்க தூண்டும். உங்களுக்கு ஒரு பயம் உணர்ச்சியை தூண்டி அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு மாற்றங்களையும் செய்ய விடாம ஆகிடும். இதற்கு அந்த தசாபுத்திகளும், உங்களுடைய தசாபுத்திகளும், பிறந்த கால தசாபுத்திகளும் தலையெடுத்து, அதாவது தலைமை ஏற்று நடத்தும். இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு எல்லாம் என்னென்ன வேலைகள் எல்லாம் பண்ணுதோ அதற்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது நம்மளுடைய தசாபுத்திகள். இந்த தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அந்த தசாபுத்திகள் இந்த உணர்ச்சிகளை, அந்த மாதிரியான ஒரு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை கொடுத்து, சில பேருக்கு அந்த மோசமான தசாபுத்தி, சனி திசை, ராகு திசை, கேது திசை, ராகு திசையை விட கேது திசை இருக்கிறவங்களுக்கு மிக அதிக அளவுல தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். இதுலயே கும்பத்திலேயே உங்களுக்கு சனி பகவான், கேது பகவான் இருந்து திசை நடத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையவே அழியக்கூடிய அளவிற்கு அந்த தசாபுத்தி காலங்கள்ல இருக்கும். அந்த அளவிற்கு அந்த தசாபுத்திகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு மன குழப்பத்தை கொடுத்து அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு மாற்றமுமே செய்ய விடாம ஆக்கியிருக்கும். சில பேர் துணிஞ்சு செயல்பட்டு இருப்பீங்க. அந்த துணிஞ்சு செயல்படும் போது நிறைய லாபங்கள் வந்திருக்கும். அந்த லாபங்கள்னால உங்களுக்கு எந்த விதமான ஒரு பயனுமே இருக்காது.
ஒரு கடனை அடைக்கிறதுக்கோ, இல்ல எங்கேயாவது நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மென்ட் மூலமாக ஒரு ஏமாற்றமோ, அந்த மாதிரியாக அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யும்போது, பலன்களை குடுக்கும்போது, அந்த பலன்கள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய அளவிற்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதது தான் இந்த வக்ரமாக இருக்கும்போது. இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சுட்டார். அப்படி இருக்கும்போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அந்த தொழில்ல ஒரு ஸ்டெடியான, ஒரு ஸ்திரமான ஒரு நிலைப்பாடுன்றது இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த 4 1/2 மாதங்களுக்கு. ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகுறதுனால, மார்ச்சுக்கு அப்புறம் பெயர்ச்சி ஆகுறதுனால, இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு ஸ்திரமான ஒரு நிலை உருவாகுவதற்கு உண்டான இந்த 4 1/2 மாதங்கள் ஒரு அஸ்திவாரமாக இருக்க போதுதான் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு. ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் பதவி உயர்வு, பணப்புழக்கங்கள் அதிகமாகுவதற்கு உண்டான சில நிலைப்பாடுகள்லாம் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா சில பேருக்கு வேலை செய்யும் போது அந்த சில பதவி உயர்வு எல்லாம் ஒரு தாமதமாகவே இருந்திருக்கும். அந்த சனி பகவான் ஒரு 6 மாதமாக எனக்கு வர வேண்டிய அந்த ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்பர்ஸ் இது எல்லாமே கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த 4 1/2 மாதங்களுக்குள்ள கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ப்ரமோஷன் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது புதுசு புதுசா பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, வேலையில ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். தன்னுடைய வேலையிலும் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு கொண்டிருப்பவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அந்த வேலையில ஒரு நல்ல மாற்றத்தை, வேலை இழந்தவர்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பையும், ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில ஒரு நல்ல பதவி உயர்வு, வருமானம் இதையெல்லாம் கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல வெளிநாடு வாய்ப்புகள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள், ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பல வில்லங்கங்கள் இந்த காலகட்டத்துல தீரக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் ஏக்கர் கணக்குல, அதாவது சென்ட் கணக்குல நீங்க வச்சிருந்தாலும், நிறைய சொத்துக்கள் வச்சிருந்தாலும் அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. அதனால சொத்துக்களை விற்க முடியாம, கடன்களை அடைக்க முடியாம நிறைய அவமானத்திற்கும் அசிங்கத்திற்கும் கடந்த ஒரு 6 மாத காலமாக நீங்க ஒரு ஏமாற்றத்தையே சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். அதுல உங்களுக்கு இங்க உங்களுடைய தன்மானம், உங்களுடைய எல்லாத்தையுமே இழந்து, குடும்ப ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும், வேலை ரீதியாகவும் எப்படியோ இருந்த இந்த மிருகசீரிட நபர்கள் இந்த காலகட்டத்துல இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்து ஒரு தனிமரமாக நின்னுட்டு இருக்கிறீங்க. இப்போ பாருங்க இந்த அக்டோபர் அதாவது நவம்பர் மாதத்துக்கு மேல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் தேடி வரக்கூடிய நேரம். ஏன்னா அந்த சனி பகவான் நிவர்த்தி ஆகிறதுல இருந்து அவருடைய பார்வை எங்கெங்கெல்லாம் படுது நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த 4 1/2 மாதங்கள் இருக்க போது. இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பார்வை தான் இந்த மாத காலகட்டங்கள்ல செயல்பட போகுது. எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுது அப்படின்னு பார்க்கும்போது விரயஸ்தானமான அந்த 12ஆம் இடத்துல சனியினுடைய பார்வைப்படுது. அடுத்து 4ஆம் இடமான அந்த சிம்ம ராசியில பார்வைப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடமான அந்த விருச்சிக ராசியில பார்வை விடுது. இதனால உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகங்கள் கிடைப்பதற்கும், புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு 4 1/2 மாதமாகவும் இருக்க போகுது. தடையாக இருந்த திருமணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சனி பகவானினுடைய பார்வையாகப்பட்டது. திருமண பாக்கியத்தை கொடுப்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த 4 1/2 மாதங்கள் இருக்க போகுது. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இந்த 4 1/2 மாதங்கள்ல சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குடும்பத்தினால ஒரு அவமானங்களை சந்தித்த பெண்களோ, இல்ல வேலையினால அவமானங்களை சந்தித்த பெண்களோ, இல்ல உங்களுடைய தொழில்னால அவமானத்தை நிறைய பேர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தன்னால செய்ய முடியும் அப்படின்னு ஒரே தன்னம்பிக்கையோட நீங்க எல்லாமே ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா கடந்த ஒரு 6 மாதமாக, 4 மாதமாக அந்த தொழில்ல நிறைய மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த ரிஷபராசி பெண்கள் எல்லோருக்குமே இப்போ ஒரு புத்துணர்ச்சியான
வாழ்க்கை ஏற்படுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த 4.5 மாதங்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால அந்த தசாபுத்தி பலன்களை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.